பேர் ரதீஷ் தானே? உங்கள் வீடியோ பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே பாய் ப்ரோ. மச்சான் வெயிட்டு மச்சான் வீடியோ பா அது பாய்டா. மார்னிங் சார். குட் மார்னிங் ரதீஷ். அப்புறம் வீடியோவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இப்போ ஃப்ரீயா? ஆ ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போயிடலாமா? வாங்க. அந்த வீடியோவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? சார் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் எதுலேயுமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத டைப் ஆஃப் பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் ரீசெண்டில் நடந்த சின்ன சின்ன விஷயங்க தான் இப்படி செய்யணும்னு எனக்கு தோணுச்சு சார். அப்படி என்ன உன் வாழ்க்கையில் நடந்தது? அப்பா எனக்கு கேமரா வேணும். எதுக்குடா கேமரா? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். போன மாதம் கித்தார் வேணும்னு கேட்டேன், வாங்கி கொடுத்தேன். அது என்னாச்சுன்னு தெரியல. 2 வாரம் முன்னாடி ஜிம் போகணுன்னு சொன்னேன், 2 நாள் போனேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ கேமரா வேணும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்னா அது ஸ்டோரி என்ன, அதை பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கா? முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு 4 விஷயம் கற்றுக்கிட்டு அப்புறம் வா. மச்சான் உன்னை எதாவது கதை சொல்லுன்னு சொன்னேன்லடா. ஒரு சோசியல் மிஸ்ஸோட ஒரு ஃபிலிம் எடு, சூப்பராக இருக்கும். மச்சான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட், பழசு, டிமானிட்டைசேஷன், ரொம்ப பழசுடா டே. ஃபாரின் பிராண்டை ப்ரொட்டஸ்ட் பண்ணலாமா? கையில் என்ன வச்சுருக்க? சுபா டே, நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்கடா. இல்லடா, உன் நம்பர் கொடுத்தியா? என்னடா அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மயக்க நடி சேரன் மாதிரியே இருக்க போற? நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா. ஏன்டா நம்பர் வாங்குறதுலே குறியா இருக்கீங்க? நம்ம நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் எப்படிடா? உன் நம்பர் உன் உரிமை. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்தும். ஏன்டா சோசியல் மெசேஜ் சொல்கிறதுலே இருக்கீங்க? சொசைட்டிக்கு தான் செய்யுங்கடா. உன்னாடு உன்னுரிமை. ஆ வணக்கம் இன்ஸ்பெக்டர் தம்பி. ஆட நமக்கு ஜெயிலு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தம்பி. 4 நாள்ல மாலை மரியாதை எல்லாம் பண்ணி நினைச்சாலும் அவன் ஏன் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஏடி குடிக்கிற? எல்லாரும் பாக்குறாங்க. என்ன மச்சான் சோகமாக இருக்க? என்னாச்சு? இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பப்ளிக்கு, பொலிட்டீஷியன்ஸு, செலிப்ரிட்டிஸு இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பாக படுது மச்சான். அப்படி என்ன தாண்டா நீ பார்த்த? மச்சான் இப்போது செலிப்ரிட்டிஸே எடுத்துக்குவேன். ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு இருக்க பெரிய பவரே ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணுறது தான். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ரேப் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்க பெரிய பவர் வச்சு அவங்க நல்ல விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணலாம்ல. சரி அது பண்ணுறது இல்லை. ஒரு பொலிட்டீஷியன்ஸை எடுத்துக்கோ, அவங்க நாட்டுக்கு நல்லது செய்கிறத விட்டுட்டு நாற்காலிக்கு அடிச்சுக்கிறாங்க. பப்ளிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை 1 get 1, ஃப்ளாட் 50 இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது ஒர்த்தா இல்லையா, குவாலிட்டியாக இல்லையா, ஒர்த் ஃபார் மணியாக பார்க்காம வெறும் ஆஃபர்ன்ட்டு ஓடுறாங்கடா. இதே வாட்ஸ்அப் எடுத்துக்க, பிளட் குரூப்பு,
ஆர்கன் டோனரு, இதேலாம் அதிகமாக எவனா ஷேர் பண்ணுறானா? வாய்ப்பே இல்லை. இதே கேவலம் சன்னி லியோனு அனிருத் வீடியோ தான் அதிகமாக ஷேர் ஆகுது. இப்படி ஒரு சடன் சேஞ்ச் உனக்குள்ளே வர்றதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக அப்பா தாங்க சார் நினைக்கிறேன். அன்னைக்கு மட்டும் நான் கேட்ட உடனே எனக்கு கேமரா வாங்கி தந்திருந்தாருன்னா அதோட வேல்யூ தெரியாமல் அதையும் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன். அன்னைக்கு அவர் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணு, நல்லா தெரிஞ்சுக்கோ, கேமராவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை உன்னால் யூஸ் பண்ணவே முடியும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தான் சரி நம்ம எதாவது பண்ணணுமேன்ட்டு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலமாக தான் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுச்சு சார். இந்த வீடியோவை பார்த்துட்டு இளைஞர்கள்லாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற? சார் இப்போது நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இப்போது பஞ்சமே இல்லை சார். ஆனால் நல்லதை இறங்கி செய்கிறதுக்கு தான் ஆள் கம்மி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அப்பா அம்மா நமக்கு எப்பயுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க நமக்கு நினைக்கிறது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான். அவங்க சொல்கிற பேச்சை கேட்டால் நம்ம நல்லாயிருக்கும், நம்ம நல்லா இருந்தால் நாடு தானாக நல்லாயிருக்கும் சார். இறங்கி போய் நாட்டுக்கு நல்லது செய்யணும்லாம் எதுவும் அவசியமே இல்லை சார். குட் ட்ரை ரதீஷ், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். ரதீஷ், வீடியோ ஷேர் பண்ணாலும் ஓகே, அதுக்கு ஏன் மறுவார்த்தை பேசாதேன்னு கேப்ஷன் வச்சிங்க? சார் அது அம்மா அப்பா பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாதேன்னு கேப்ஷன் வச்சேன் சார். ஓகே.